ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போனால், இப்போ இந்தியாவில் வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறது, இல்லைன்னா வந்து நீட் ரிப்பீட் பண்ணுறது. ஸோ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து வந்து நீட் வந்து இப்போது திடீர்னு பேன் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து இப்போ நீட்ஸ் லோ ஸ்கோர் வாங்கிட்டீங்க, அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ ஏன்னா உங்களுக்கு அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்புறம் தான் படிக்க போகிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு வந்து எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ண போகிறோம், எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அப்ராடில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறது நல்லது. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு எம்சிஏயில் எந்த பிரச்சனையும் வராது, ஃபியூச்சரில் வந்து ஈஸியாக வந்து நல்ல நாலேஜோட வெளியே வரலாம். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பேஷண்ட்ஸ் லோடு அதிகமாக இருக்கும். பேஷண்ட்ஸை ரிவ்யூ பார்க்குறது, பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாலேஜோடு நீங்கள் வந்து அப்ராட்லேருந்து இந்தியாவுக்கு வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணி நல்ல ஒரு டாக்டராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக வந்து எம்பிபிஎஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும், ஃபர்தராக வந்து எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணுறது தெரில, ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.